பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த மத்தியான நேரத்திலே ரெவன் டிவி மூலமாக மகளிர் மன்றாட்டு ஜபத்தில் இணைந்து இந்த புத்தாண்டிலே முதல் மாதத்திலே ஆயத்தமாகி காத்திருக்கும், ஆவலோடு காத்திருக்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நாம் தேவனுக்கு கரங்களை தட்டி கரங்களை அசைத்து நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது பலர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், கடந்த ஆண்டு முழுவதும் செபித்தேன், எதுவுமே நடைபெறவில்லை, நான் நினைத்தது நடக்கவில்லை, அப்படியே புத்தாண்டுக்குள் வந்துவிட்டேன் என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? நிச்சயமாக சொல்லுகிறேன், உண்மையாக மெய்யாக திண்ணமாக சொல்லுகிறேன், கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டு இருக்க போவது இல்லை. நிச்சயமாக எதையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளாமல் விட்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அத்தனை காரியங்களையும் இந்த ஆண்டு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டிலே தேவன் சொல்லுகிறார், இனிமேல் உங்களுக்கு என்ன நடக்க போகிறது? நான் சொல்லவில்லை, தேவனை சொல்லுகிறார். அதை நான் வரிசையாக வாசிக்கிறேன், அதை கேளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், நமது வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் சொன்னதை செய்வாரா மாட்டாரா? செய்வார். அவர் வசனித்து நிறைவேற்றாமல் இருப்பாரா? நிறைவேற்றுவார் அல்லவா? சொல்லுங்க. தேவன் சொன்னதை சொன்னபடியே தவறாமல் செய்து முடிப்பார். ஆமென். நமக்கு இதுவரை சொன்ன வார்த்தைகள் ஏதாவது பிசகிருக்கா? வேதாகமத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் 25 ஆண்டுகள் கழித்து ஈசாக்கை பெற்றுக்கொண்டார் அல்லவா? அவர் சொன்னால் சொன்னதை சொன்னபடி 100% நிறைவேற்ற வல்லவர் நம் தேவன். அவர் ஒருவர் தான். மனிதர்கள் செய்வார்கள், செய்ய மாட்டார்கள். கர்த்தர் செய்வார். பொய் சொல்ல அவர் மனிதனா? இல்லை. மனமாற அவர் மனுபூத்திரனா? அதுவும் இல்லை. அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மை உள்ளவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, உற்சாகப்பட்டுக் கொள்ளுங்கள், சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள், கவலையை தூக்கி எறிந்து விடுங்கள். கடந்த வருடம் நடக்காதது, கடந்த வருடம் தடைப்பட்ட காரியங்கள்
கடந்த வருடத்தில் உங்களை சோர்வுக்குள்ளாக்கிய காரியங்கள் இனிமேல் இந்த ஆண்டு இல்லை. வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். இனி உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா, ஆமென். என்ன முடிந்து போகும்? இப்பொழுது எத்தனை பேர் துக்கத்தினால், வேதனையினால், சஞ்சலத்தினால், கவலையினால் நான் வாழ்வதா இல்லை சாவதா என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? இந்த நாளிலே ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வசனம் உங்களை நோக்கி கடந்து வருகிறது. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று நான் சொல்லவில்லை, தேவாதி தேவன் சொன்னதை செய்கிற தேவன் சொல்லி இருக்கிறார். இனி வருகின்ற நாட்களிலே உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். அடுத்து பாருங்க, அதே அதிகாரம் 18ஆம் வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்கள் ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆமென், அல்லேலூயா. இனிமே கொடுமை. கடந்த ஆண்டிலே குடும்பங்களிலே எத்தனை கொடுமைகள், எத்தனை நாசங்கள், எத்தனை மோசங்கள், எத்தனை இழப்புகள், அத்தனையும் இந்த ஆண்டு உங்களுக்கு இனிமேல் நடக்க போவது இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். முதல் பகுதி. இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இனி நீ அழுது கொண்டு இருக்க மாட்டாய். கடந்த ஆண்டு எவ்வளவாய் கண்ணீர் வடித்தாய். ஒவ்வொருவரையும் நோக்கி தேவன் கேட்கிறாய், என் அன்பு மகளே, எத்தனையா என் சமூகத்தில் நீ கண்ணீர் வடித்திருக்கிறாய். என் அன்பு மகனே, எத்தனையா நீ கண்ணீர் வடித்திருக்கிறாய். அத்தனையும் நான் மறந்து போனேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை நினைத்திருக்கிறேன். உன் கண்ணீரை கண்டேன். உன் கண்ணீரை இப்பொழுது துடைக்கிறேன். உன் கண்ணீரை துருத்தியில் கணக்கில் வைத்திருக்கிறேன். இப்பொழுது பதில் தருகிறேன். இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி இந்த ஆண்டு கடந்த ஆண்டிலே நீ கண்ணீர் சிந்தி அழுவதற்கு இடமில்லாமல் பாத்ரூம்லையோ இரவு படுக்கையை கையினால் நினைத்தாய் அல்லவா? யாரும் பார்த்து விடக்கூடாது என்று ஒருவருக்கும் தெரியாமல் மறைவிடமாய் அழுதாய் அல்லவா? இந்த ஆண்டு இனிமேல் நீ அழுது கொண்டு இருக்க மாட்டாய். ஆமென், அல்லேலூயா. செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவன் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கடந்த ஆண்டு முழுவதும் சந்தோஷமான நியூஸ் வரும் பார்த்துட்டு இருக்க. என்னதான் வந்தது? தீமைக்கு மேல் தீமை. ஆனால் இனி இந்த ஆண்டு, இந்த புத்தாண்டு, ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நாளும் தீங்கை காண மாட்டீர்கள். ஆத்மாவை எல்லா தீங்கிலும் விலக்கி காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எசேக்கியேல் 28:24. இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார். என கண்பானவர்களே, நெரிஞ்சில் முள் ரெண்டுமே முள்ளு மாதிரிதான். வேலை ஸ்தலத்தில முட்கள் குத்துகிறது, வீட்டிற்கு வந்தாலும் நாங்கள் முட்கள் குத்துகிறது. பட்டய கருக்குகள் போன்ற வார்த்தைகள் வந்து நம்மை தாக்குகிறது. எங்கு சென்றாலும் நமக்கு ஆறுதலான வார்த்தையோ, தேர்தலான வார்த்தையோ, அன்பான வார்த்தைகளோ, நேசமான வார்த்தைகளோ கிடைப்பதற்கு பதிலாக நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சல்களும் நம்மை துய்த்து கிழிக்கிற தைக்கிற முட்களும் கடந்த ஆண்டிலே சந்தித்து சோர்ந்து விட்டீர்கள் அல்லவா?
எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டு இனிமேல் நெரிஞ்சலும் முட்களும் உங்கள் வாழ்க்கையில் எழும்புவது இல்லை. உங்களை குற்றப்படுத்தினவர்களை நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். வசனம் என்ன சொல்கிறது? அப்பொழுது உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா. நாம் பாடுவோமா? அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாக செய்வார். ஆமென், அல்லேலூயா. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உன் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுவே. நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுவே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? என் ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேருக்கு விசுவாசம் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கு? நிச்சயமாகவே இனி அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம், இப்பொழுது அப்படின்னா இந்த நிமிஷம், இனின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் தேவாதி தேவன் சகலத்தையும்
செய்யும் ஆற்றல் படைத்த தேவன். இந்த நிமிஷத்தை அடுத்த நிமிஷத்துல மாற்ற வல்லவர். அடுத்த நிமிஷமே உங்களுக்கு இனி என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். இன்று என்று ஒரு வார்த்தை சொல்லவா? தேவாமிர்தம் போன்ற ஒரு வார்த்தை. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த புத்தாண்டு தினத்திலே ரேமா வேடாக கடந்து வருகிறது. ஆமென், அல்லேலூயா. ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். இனி இந்த ஆசீர்வாதங்களை தேவன் சொன்னதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல் நம்மளே அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. அன்புள்ள நல்ல பிதாவே, எங்களுக்கு நீ சொன்ன வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள முதலாவது நாங்கள் ஒரு சீயோனாக மாற வேண்டும், ஒரு இஸ்ரவேலாக மாற வேண்டும், ஒரு யாக்கோபாவாக மாற வேண்டும், உம்முடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், ராஜாக்களாக மாற வேண்டும், ஆசாரியர்களாக மாற வேண்டும், உமக்கு நண்பனாக மாற வேண்டும். ஓ ஹalleluya. இந்த நேரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இனி கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் நீர் சொன்னபடி எங்கள் துக்க நாட்களை நீர் முடித்து வைக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி நாங்கள் அழுது கொண்டு இராமல் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் தேவைகள் என்னவென்று அறிந்து வைத்திருக்கிற தேவன், கண்ணீருக்கு கணக்கு கொடுக்கிற தேவன், எசேக்கியாவின் கண்ணீரை கண்ட தேவன், விண்ணப்பத்தை கேட்ட தேவன், ஆயுசு நாட்களில் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்த தேவன், இந்த நாளிலே எங்கள் கண்ணீரையும் எங்கள் கண்ணீரையும் துருத்தியில் கணக்கில் வைத்து இந்த நாளிலே எங்கள் கண்ணீரை துடைத்து நீ இனிமேல் அழுது கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேல் துஷ்டன் என் வழியாய் கடந்து வருவதில்லை, இனி தீங்கள் நாங்கள் காண போவது இல்லை. ஏனென்றால் என்னோடு கூட எங்களோடு கூட சொன்னதை செய்கிற தேவன், வாசம் செய்கிறபடியால் இருக்கிறபடியால் இவைகள் அனைத்தும் இந்த ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. முட்கள் நெரிஞ்சல்கள், முட்கள் போல குத்திருக்கிற மக்கள் ஏராளம். அவர்களிடம் பதிலுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாத நிலை. ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றையும் அறிகிறவர், எல்லாவற்றையும் காண்கிறவர். இந்த ஆண்டு அந்த முட்களையும் அந்த நெரிஞ்சல்களையும் எங்கள் வாழ்க்கையில் இருந்ததை பிடுங்கி எரிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு நீர் எங்களுக்கு அருளி செய்திருக்கிறபடியால் உம் பாதம் பணிந்து முத்தம் செய்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நேபாள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸை அவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட நீர் சகோதரன் மேத்யூ பிரதரையும் அவருடைய உடன் ஊழியக்காரர்களையும் நீர் பயன்படுத்தி பலர் உதவி செய்து அவர்கள் எல்லோரும் நேபாள் தேசத்து மக்கள் கிறிஸ்துமஸ் சிறப்பாக கொண்டாட உதவி செய்தீர்கள். மிஷினரிமார்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அங்க இன்னும் அதிகமாக சுவிசேஷம் செல்லும்படியான வாசல் திறக்கப்படும்படியாக ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நேபாள் தேசத்து ஊழியத்தை ஆசீர்வதித்து வருகிறேன். சகோதரனை பலமுறை அங்கு கொண்டு செல்கிறேன். ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது, ஆராதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த மக்கள் ஆராதிக்கிறதை பார்க்கும் பொழுது உள்ளம் பரவசத்தால் நிரம்புகிறது. இயேசுவே, அந்த மக்கள் ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய பிரசனம் இங்கு இறங்குகிறதை உணர முடிகிறது. அநேக ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். மிஷினரிமார்கள் எழும்பி இருக்கிறார்கள். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சகோதரர் மேத்யூ பிரதர் அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட மக்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இது எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள ஆற்றல் படைத்த தேவாதி தேவனாகிய நீர் எல்லாவற்றையும் வர்த்திக்கப்படுகிற தேவன், பெருக்கமடைய செய்கிற தேவன், எல்லையை விரிவாக்குகிற தேவன், என் நாளுக்கு நாள் விளத்தாய் என்று தாவீது ராஜாவுக்கு சொன்னது போல ஊழியத்திலே நாளுக்கு நாள் பெருக நீர் கிருபை செய்து கொண்டு வருகிறீர். இன்னும் சுவிசேஷம் செல்லும்படியான வாசல்களை அந்த நேபாள் தேசத்திலே நீர் திறந்து கர்த்தாவே, இன்னும் இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் வராதபடி நீ பாதுகாத்து முதல் இரத்த கோட்டை பாதுகாப்புக்குள் நேபாள் தேசத்தை வைத்து அங்குள்ள மிஷினரிமார்களை வைத்து அங்குள்ள மக்களை வைத்து அங்குள்ள கல்வி கழிக்கிற சிறுவர்களை நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நமது தேசத்தை எடுத்துக்கொண்டால் பல காரியங்கள் பெருகிக் கொண்டே சொல்கிறது.
உதாரணம் எடுத்துக்கொண்டால் தற்கொலைகள். ஆசிரியர்கள் பிள்ளைகளை ஒன்றும் சொல்ல முடிவதில்லை. வீட்டிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒன்றும் சொல்ல முடிவதில்லை. ஒருத்தருக்கொருத்தர் ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி மீறி ஏதாவது சொல்லிவிட்டால் 5 நிமிடத்திற்குள் தற்கொலைக்கு போய்விடுகிறார்கள். அது அவர்களுக்கு ஏதோ ஸ்வீட் சாப்பிடுறது போல உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். இந்த தற்கொலை ஆவிகள், தற்கொலை செய்யும்படி மனிதர்களை ஏறிக்கொண்டிருக்கிற ஆவிகள் இந்த தேசத்தில் இருந்து ஒளிந்து போகும்படியாக இப்ப நாங்க இணைந்து ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள நல்ல பிதாவே, சிறுவர் முதல் முதியோர் வரை தற்கொலைக்கு எளிதாக அதுக்கு அறிவுரை கூற பல ஆப் இருக்கு. அதெல்லாம் மூலமாக அவர்கள் எளிதாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நீர் உதவி செய்யும். தற்கொலை ஸ்பிரிட்ட இந்த தேசத்தில் இருந்து அகற்றும். உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இரத்த கொட்டையை பாதுகாப்புகள் வைத்து இனி தற்கொலைகள் நாட்டில் குறைந்து போக நீர் கிருபை செய்யும். முற்றிலுமாக ஒழிய வேண்டும். இயேசுவே, நீர் கிருபை செய்ய போகிறபடியால் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தாவே, அநாதையாக தாய் இல்லை, தகப்பன் இல்லை, உற்றார் இல்லை, உறவினர் இல்லை, கேட்பார் இல்லை, விசாரிப்பார் இல்லை, பாதுகாப்பார் இல்லை, தெருக்களிலே மழையில் நனைந்து ஆடையும் சரியாக இல்லாம குப்பை தொட்டியில் இருந்து உணவுகளை பொறுக்கிக் கொண்டு ரயில்வே ஸ்டேஷனிலும் பிளாட்ஃபார்மிலும் பலர் படுத்து தங்கள் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனித நேயமுள்ள மனிதர்கள் உள்ளத்தில் பேசி அவர்களை எல்லாம் பத்திரமாக ஒரு பாதுகாப்பான காப்பகத்தில் நீர் இறங்கி சேர்க்கும்படியாக இந்த நேரத்தில் அவர்களை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள நல்ல பிதாவே, தெருக்களிலும் அங்கும் இங்கும் ஒருவரும் இல்லாமல் அனாதையாக அலைந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக அந்த நேரத்தை வருகிறேன். நீர்தாமை இலக்கம் பாராட்டி, தயவு பாராட்டி, கருணை பாராட்டி, கிருபை பாராட்டி அந்த பிள்ளைகளின் மீது இரக்கம் செய்யும் தேவன். இரக்கமும் மனதொழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவாதி தேவனாகிய நீர் அவர்களை எப்படி ஆகிலும் ஒரு பாதுகாப்பார் என்னிடத்தில் சேர்க்கும்படியாக இந்த நேரத்தில் நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. முதியோர் இல்லங்கள் பெருகிக் கொண்டே செல்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை அப்படி கஷ்டப்பட்டு சீராட்டி பாராட்டி தாங்கள் உணவு உண்ணாமல் வளர்த்து நல்ல வேலையை உட்கார வைத்த பின்பு அந்த பெற்றோர்களை அற்பமாக நினைத்து எங்காவது கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள். ஏதோ கோயில்ல போய் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இதை உன்னை அமெரிக்காவுக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்லி வீட்டை வித்து சொத்தை வாங்கி கொண்டு அந்த ஏர்போர்ட்ல உட்கார வச்சுட்டு போனவங்க இருக்கு. இப்ப நடந்த சம்பவத்தை சொல்றேன். அந்த தாய் அங்கு நீண்ட நேரம் அமர்ந்திருக்கிறதை பார்த்து ஒருவர் வந்து கேட்டு, உங்க மகன் நேரம் இந்த இடத்துல இருப்பார், அவர் பறந்து விட்டார் என்று சொன்ன உடனே அந்த தாய் அழுகிறாள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் குறைய வேண்டும். இந்த நேரத்தில் எத்தனை பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களோ, எனக்கு அன்பானவர்களே, அவர்களுக்கு வீட்டிலே ஒரு சின்ன பகுதியை ஒதுக்கி உங்களோடு கூட வைத்துக் கொள்ள மனம் இருந்தால், கர்த்தர் பயம் இருந்தால் அதை செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். முதியோர் இல்லத்தில் உள்ள மக்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் அரவணைப்புமாக நீரே இருக்கிறீர் ஆண்டவரே. ஏனென்றால் விதவைகளையும் கட்டுண்டவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் எளியவர்களையும் ஒருவரும் இல்லாமல் இருக்கிறவர்களையும் நீர் அதிகமாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறபடியா கர்த்தாவே, முதிர் வயதில் பிள்ளைகளை நினைத்து உள்ளத்திலே இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற முதியோர்கள் உள்ள இருதயத்தின் பாரத்தை எடுத்து போட்டு அவர்கள் இருக்கிற இடத்தில் மகிழ்ச்சியோடு இருக்க நீ அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் முதியோர் இல்லத்தில் விசிட்டுக்கு செல்வது வழக்கம்.
ஒரு முறை நான் சென்றிருந்த பொழுது நல்ல பென்ஷன் வாங்கின ஒரு ஆசிரியை, அவர்கள் தான் அந்த முதியோர் இல்லத்து வார்டன். அவர்கள் என்னை கூப்பிட்டு அவங்க ரூம்ல உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க முகம் ரொம்ப வாடி துக்கமா இருந்தது. என்னவென்று கேட்டேன். அம்மா, இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள். நேற்று என் மகன் வந்து என்னை அழைத்து செல்வான். நான் என்னுடைய மருமகள் பேரம் பேத்திகளோட சந்தோஷமாக இருந்து வரலாம் என்ற அவளோடு என் மகன் வருவானா என்று காத்து கொண்டிருந்தேன். அவன் வரவே இல்லை அம்மா. நான் அப்படி சோர்வோடு படுத்து இறங்கி, ஒருவேளை காலையில் வந்து நம்மை அழைத்து கொண்டு செல்வான் என்று காலையில் எழும்பி குளித்து கிளம்பி என் மகன் வருவானா என்ற ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தேன். என்னை ஒரு நாளாவது, ஒரு காலையில் இருந்து ஒரு மாலை வரையாவது வைத்திருப்பான் என்று பார்த்து கொண்டிருந்தேன். அவன் வந்தான் அம்மா. ஒரு புடவையை அப்படி கொடுத்து விட்டேன். ஒரு 5 நிமிடங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு அவன் கூப்பிட மாட்டானா என்ற அவளோடு பேக் பண்ணி வச்சு காத்துக்கிட்டு இருந்தேன். அவன் கூப்பிடல. 5 நிமிடத்தில் சென்று விட்டான் என்று சொல்லி அழுதார்கள். அந்த சம்பவம் என் உள்ளத்தை மிகவும் உருக்கி விட்டது. அதற்கு பின்பு நிறைய பேர் வந்தாங்க, நானும் இருந்தேன். எல்லாருமா சேர்ந்து கேக் வெட்டினோம். நல்ல புது புடவை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்கள மகிழ்வித்தோம், சந்தோஷப்படுத்தினோம், கேக் வெட்டினாங்க, நல்ல விருந்து கொடுத்தோம். ஆனாலும் அவங்க முகத்தில் அந்த பழைய சந்தோஷம் காணப்படவே இல்லை. அதே துக்க முகம். எத்தனை பேர் என்ன செய்தாலும், கோடி ரூபாய் அங்க கொண்டு வந்து காலில் குவித்தாலும், அந்த நேசித்த மகன் தன்னை புறக்கணிக்கும் பொழுது அது எத்தனை வேதனை என்பதை எதற்காக நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்றால், இதை போன்ற எண்ணங்கள் அன்பாக வைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வந்துவிடக் கூடாது என்று சொல்லுகிறேன். அதற்கு கொஞ்ச நாள் கழித்து கடைசியில் அந்த அம்மா உலகத்திலே இல்லாமல் போய்விட்டார்கள். அந்த சம்பவம் என்னால் மறக்கவே முடியாது. எனக்கன்பானவர்களே, முதியோர் இல்லத்தை குறித்து சற்று இரக்கம் பாராட்டுங்கள். பெற்றோர்களை நேசியுங்கள். தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவர்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் நீடித்துக் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். உன் தாயும் தந்தையும் முதிர் வயது உள்ளவர்கள் ஆகும் போது அவர்களை புறக்கணித்து விடாதே என்று வசனம் சொல்லுகிறது. கனம் பண்ணுங்கள் அன்பானவர்களே, கனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே, இந்த புத்தாண்டிலே பிரவேசித்த பலர், புத்தாண்டுக்குள் வந்து விட்டேன், இன்னும் இந்த வியாதி, இன்னும் இந்த நோய், இன்னும் இந்த வேதனை, இன்னும் இந்த ட்ரீட்மெண்ட், இன்னும் இந்த சோதனை என்னை விட்டு அகலவில்லையே என்று வருந்தி கொண்டிருக்கிறீர்களோ? இனி தீங்கை காணாதிருப்பாய் என்றால் வியாதியும் உங்களை விட்டு நீங்கும். விசுவாசியுங்கள். இந்த நேரத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறேன். உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறேன். உன் வியாதி படுக்கையை மாற்றி போடுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். குணமாக்கும் தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி இருக்கிறேன். சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்படுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். நீதியின் சூரியன் ஒளிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். யெகோவா ரஃபா, சுகம் தரும் தேவன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறேன். ஆகவே இந்த நேரத்திலே இனி அவர்களுக்கு அந்த நோய் இருக்கக்கூடாது, அந்த வியாதி இருக்கக்கூடாது, அந்த வேதனை இருக்கக்கூடாது, அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடாது. எல்லாம் மாற்றி அமைக்க வல்லமை உள்ள தேவன், சொல்லியும் செய்யாத இருப்பீரோ நீ சொன்னதை செய்கிற தேவன், இந்த நேரத்திலே அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு அவர்கள் சாட்சியாக எழுப்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தாமதமான புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விடுகிறேன். ஜனவரி முழுதும் சொல்லலாம், ஏன்னா இந்த மாசம் முடியல, இப்பதான் தொடக்கம். ஆகவே உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி 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 நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்,
Happy New Year. Happy, 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 happy New Year. Amen. God bless you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.